போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் நம்ம நடப்பு நிகழ்வுகள் மே 14ஆம் தேதிக்கு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மற்ற தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகளை நான் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ 14 அடுத்த வீடியோவில் 15ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம வந்து பதிவேற்றம் செஞ்சிடும், பார்த்துக்கோங்க சரியா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால் மறக்காமல் அதியமானுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் மே 18ஆம் தேதி. ஸோ நாளைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க இம்மிடியேட்டாக. ஓகே. ஸோ இது இல்லாமல் புக்ஸு மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கான அட்மிஷன் நம்முடைய தருமபுரி பிரான்ச்லையும் போயிட்டு இருக்கு டைரக்ட் கிளாஸஸ். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ்லையும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துடுவோம். முதல் கேள்வி, உலகிலேயே முதல் முறையாக ஓட்டுநர் இல்லாத ஒரு தானியங்கி பயணியர் பஸ் சேவை தொடங்கி இருக்கக்கூடிய நாடு என்ன? இதான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனடா, ஸ்காட்லாந்து, போலாந்து, நியூசிலாந்து. சரி, இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்முறையாக ஓட்டுநர் இல்லாத ஒரு தானியங்கி பயணியர் பஸ் சேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்காட்லாந்து சரிங்களா. சென்சாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயக்கப்படக்கூடிய ஒரு பஸ். சரி, ரைட், ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து அஜர்பைஜானில், உங்களுக்கு தெரியும் அஜர்பைஜான்ல இந்த நியூஸ் டெய்லியும் நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருப்போம். ஏதாவது ஒரு கோல்டு மெடலோ இல்லை வேற ஏதாவது வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் பார்த்துட்டே இருக்கும். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் நடக்கக்கூடிய இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அதிக புள்ளி பெற்ற இந்திய அணி வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார்? ரிதம் சங்வான், மேத்யூ சிங், பூபேந்திர பட்டேல், ரிசிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ரிதம், அதிக புள்ளிகள் பெற்றவர் ரிதம் சங்வான். ரிதம் தான் சதம் அடிச்சிட்டாரு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிதம் தான் அதிக புள்ளிகள் எடுத்திருக்காரு, ரிதம் சங்வான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரிதம் சங்வான் உலக சாதனையை படைச்சிருக்கிறாரு சரியா. 2023 அதிக புள்ளிகளை பெற்றிருக்கிறார். புள்ளிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 595 சரியா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூன்றாவது உலக சுகாதார மையம் மற்றும் யுனிசெஃப் இணைந்து நடத்திய மகப்பேறு உயிரிழப்புகளினுடைய கணக்கெடுப்பில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய நாடு எது? மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி MMR அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்படி அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது சிசு இறப்பு விகிதமாக இருக்கும், சிசு இறக்கிறதா இருக்கலாம், இல்லை பிறந்து ஒரு 45 நாட்களுக்குள்ள இறக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதாவது மகப்பேறு உயிரிழப்புகளுடைய கணக்கெடுப்பு நடக்கும் சரிங்களா. அந்த விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து 52.5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எவ்வளவுக்கு அப்படின்னா ஒரு எப்படி இந்த ரேஷியோ இதில் கால்குலேட் பண்ணுவாங்க, எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க. லட்சத்துக்கு 1 லட்சம் அப்படிங்கிறதுல எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க சரிங்களா. 1 லட்சம் அந்த குழந்தை பிறப்புல எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் 21 54 இருந்தது அந்த மாதிரி தமிழ்நாட்டில். இதை சொல்றேன் சரிங்களா. அந்த ரிப்போர்ட் பார்த்தா தெரியும். ஓகே. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடையது அப்படின்னு சொல்லும்போது 90 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு சுகாதார மையம் சரிங்களா. அவங்களும் யுனிசெஃப்பும் நடந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தா இந்தியா அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையம் ஒரு 10 நாடுகளில் உயிரிழப்புகளில் இந்தியா முதலிடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2020-21 கணக்கெடுப்பின்படி 7.8 லட்சம் மகப்பேறு உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுக்குறாங்க. ஸோ நைஜீரியா, பாகிஸ்தான், காங்கோ குடியரசு, வங்கதேசம், சீனாலாம் அடுத்தடுத்த நிலை பட்டியலில் உள்ள நாடுகளாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ தென்னாப்பிரிக்கா மற்றும் மெலிண்டா கேட்ஸ் உடைய அந்த அறக்கட்டளை இருக்கு இல்லையா, இது இணைந்து நடத்தக்கூடிய இந்த சர்வதேச மகப்பேறு சுகாதார மாநாட்டில் இதை வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. இந்தியாவில் மட்டும் 7.8 லட்சம் மகப்பேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா. அதே ஆண்டுல உலக குழந்தைகளுடைய பிறப்புல இந்தியாவில் 17% பிறப்பு வந்து பதிவாகி இருக்கு. உலகத்துல பிறந்த குழந்தைகளுடைய பிறப்பு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது சரியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கர்நாடகா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகளோட எண்ணிக்கை மொத்தமாக 224 தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த 224 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வின் பண்ணிச்சு எத்தனை தொகுதிகள் அப்படின்னா 135 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆட்சி அமைக்க உள்ளது இல்லையா? ஸோ வரும். அடுத்து இப்போ அடுத்த 5வது கேள்வி, நாட்டில் உள்ள துறைமுகங்களை பசுமை துறைமுகங்களாக மாற்றக்கூடிய சிறப்பு திட்டத்தினுடைய பெயர் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இருக்கக்கூடிய துறைமுகங்கள் என்ன பண்ணுவாங்களா, பசுமை துறைமுகமாக மாற்ற போறாங்களாமா. அந்த பசுமை துறைமுகமாக மாத்துறதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹரித் சாகர், விநாயக சாகர், தேவசாகர், கிஷோர் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியான ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஹரித் சாகர். நேத்து வீடியோஸ்லையும் நம்ம பார்த்திருப்போம் நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இந்த சிறப்பாக செயல்பட்டு வந்த விருது வந்து எந்த துறைமுகம் வாங்குச்சு? சென்னை துறைமுகம். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏற்கனவே பார்த்ததுதான், பட் கொஸ்டினை மட்டும் மாத்தி இன்க்ளூட் பண்ணியிருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து SCO, சாங்காய் கோஆபரேஷன் SCO கூட்டமைப்பு நாடுகளுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்களுடைய கூட்டம் எங்க நடந்தது? பாரிஸ், லண்டன், புதுடெல்லி, நியூயார்க். இதுல எல்லா சிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற நாடுகளுடைய சிட்டியா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த SCO உடைய மாநாடு வந்து எது தலைமையேற்று நடத்தக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியா வந்து இதுக்கு தலைமையேற்று நடத்துது. கண்டிப்பா இந்தியா தான் இந்த மாநாடுகள்லாம் நடக்கும். ஸோ புதுடெல்லியில இதுக்கான மாநாடு நடந்துச்சு. சரியா? ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம், எனக்கு தெரியலன்னா கூட ஒருவேளை தெரிஞ்சிருக்கணும் இது இந்தியா தான் தலைமையேற்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாக்குள்ள சிட்டி கொடுத்தா கஷ்டம் தான், அது நீங்க படிச்சுனா தான் தெரியும். ஸோ இந்த மெம்பர்ஷிப் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனா, இந்தியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். சரிங்களா? இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து இருக்கு. இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2005ல அப்சர்வரா இருந்திருக்காங்க. இது இல்லாம கீழே வந்து அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை என்னன்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 2005ல இந்தியா வந்து பார்வையாளராக அப்சர்வரா இருந்தாங்க. அப்புறம் 2017ல வந்து இந்த அமைப்பை வந்து முழு நேர உறுப்பினராக இருந்தாங்க. ஃபுல் டைம் மெம்பர், முழு நேர உறுப்பினராக எப்ப வந்து இந்தியா வந்தாங்க அப்படின்னா 2017ல. சரிங்களா? முதல் முறையாக இந்தியா வந்து இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியது அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த மாநாடு SCO அந்த தலைமை பொறுப்பு வந்து இந்தியா இருக்கு. கூட்டமைப்பு நாடுகளுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் புதுடெல்லியில நடந்துச்சு. ஸோ அதனுடைய ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இங்க பாருங்க, இது இந்த SCO அப்படிங்கிறது உலக மக்கள் தொகையில இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 40%, உலகினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னா 25% கொண்டிருக்கிறது. உலகினுடைய நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 22% பெற்றிருக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதை பற்றி நான் அப்சர்வர் சொன்னேன், இதை பத்தி வேற ஏதாச்சும் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்து வைங்க. சரிங்களா? எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலா நான் சொல்லல, பட் இருக்கு, படிச்சு வைங்க. அடுத்து 100 நாள் 100 வைப்பு தொகை செலுத்துதல் அப்படின்ற பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய வங்கி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது RBI, SBI, ICICI, இந்தியன் பேங்கா? கொஸ்டின்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கா? ஓகே, தெரியுது. ஸோ RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 100 டே கேம்பெயின், ஒரு ஸ்பெஷல் 100 டே கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்த மாதம் தான், ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 2023 இந்த மே முடிஞ்சு ஜூன்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது சில அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த அக்கௌண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யார் இது என்ன அப்படின்னு எந்த வித ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் அப்படியே ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டுட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 எடுத்து அதை என்ன பண்ண போறாங்க, அந்த பயனாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க, இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணி செட்டில் பண்ண போறாங்க. சரிங்களா? அதுல வந்து நிறைய டெபாசிட், அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ண போறாங்க. டாப் 100 அன்கிளைம் டெபாசிட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண போறாங்க.
சரிங்களா? கேட்பாரற்ற வங்கி டெபாசிட் தொகை மற்றும் நீண்ட காலமாக செயல்படாத கணக்குகளில் உள்ள பணத்தை அதன் உரிமையாளரை கண்டறிந்து ஒப்படைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. சரியா? 100-day campaign to trace and settle unclaimed deposits in every districts. ஓகே, நெக்ஸ்ட் குக்கி பழங்குடியின சமூக மக்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கும்கி இல்ல, குக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைபு, சரிங்களா? இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியவங்க ரொம்ப மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடியவங்க, முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, எல்லா ஸ்டேட்லயுமே இருக்காங்க. பட் இந்த கேள்வி வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தது, அதனால இந்த கேள்வி வச்சிருக்காங்க. பட் எடுத்தவங்க கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். குக்கி பழங்குடியின சமூக மக்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயுமே இந்த குக்கி மக்கள் வந்து இருக்காங்க. ஆனா அருணாச்சல பிரதேசத்தை தவிர்த்து. சரியா? சோ இந்த கேள்வி இப்படி வந்துடக்கூடாது. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? இப்ப ரீசெண்டா இஷ்யூ எங்க போகுது அப்படின்னா மணிப்பூர்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த மணிப்பூர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். பட் இவங்க வந்து எல்லா ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லயுமே இருக்காங்க, அருணாச்சல பிரதேசத்தை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? சோ அதனால அந்த டேட்டாவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப மணிப்பூர் மாநிலத்தை தங்களுக்கு தனி நிர்வாகத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி பழங்குடியின மக்களை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 10 பேர் மத்திய அரசு வலியுறுத்தி உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் அதான் இஷ்யூ போயிட்டு இருக்காங்க. பேரணி நடந்துட்டு இருக்கும், கோரிக்கை நடந்துட்டு இருக்கும். ஸோ அது கலவரமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல. சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிங்க. பட் இது எல்லாமே நார்த் ஸ்டேட்ல இருக்காது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் தான். இப்போ திரிபுரா எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிபுராவிலையும் இவங்க இருக்காங்க. சரிங்களா? இப்போ திரிபுராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 சென்சஸ் படி பார்க்கும்போது ஒரு 10,000 பேர் கிட்ட இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே இருக்காங்க. பட் அருணாச்சல பிரதேசத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு இது டேட்டா பார்த்தோம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து அந்த இதுல நிறைய இருக்கு, பங்களாதேஷ், பர்மா, ஸோ இந்த பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஸோ நம்ம இந்திய நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 1945ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பாரு. ஜப்பானிய படைகளுடன் வந்து சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போராடினா இந்த மக்கள்லாம் வந்து அந்த வழியாக தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த போராட்டத்திலையும் இவங்களாம் இருந்திருப்பாங்க. சரியா? இந்திய கடலோர காவல் படைக்கும் அடுத்து அமெரிக்க கடலோர காவல் படையின் மூலம் 12 நாட்கள் பயிற்சி முகாம் அப்படின்றது நடந்தாங்க. சரியா? ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த கடலோர காவல்படை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து 12 days ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அப்படி ரோந்து போடுறது, தடுப்பு நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு ட்ரைனிங் 12 days ப்ரோக்ராம் பண்ணாங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில தான் நடந்துச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது சென்னை. ஓகே, இருக்கா? இல்ல, பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோங்க, அதான் கரெக்டான ஆன்சர். சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய எந்த பகுதியில் தொல்பொருள் பழங்கால பொருட்கள் கிடைத்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டீட்டெயிலாக போகல. ஏற்கனவே நான் அகழ்வாய்வு நடந்த 7 பிளேஸை பத்தி இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தருமபுரி பெரும்பாலை அப்படிங்கிற பகுதியில நடக்குது முதல் கட்டம், 2ஆம் கட்டம் அப்படின்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ துளுக்கர்பட்டி, இதுக்கு முன்னாடி துளுக்கர்பட்டி பார்த்தோமா? எங்க? திருநெல்வேலி. அதே மாதிரி மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இந்த வெம்பக்கோட்டை தான் வந்து இதுக்கு சரியான பதில், ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க. விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில தான் இந்த தொல்பொருள் அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் May 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிடுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ டெலிகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. MCQ, PDFs இது எல்லாமே 1 by 1 ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? லீவ்னால 2 நாள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணாமல் வந்திருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? அண்ட் இறுதியாக வந்து அடுத்து பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன். SIக்கு டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணுறவங்க நாளைக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? SIO TNPSC குரூப் 4 புதுசாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்க நம்மளுடைய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்கும் குரூப் 1க்குமான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. 8681859181 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க, இல்லை வெப்சைட்ல போய் பண்ணிக்கலாம். தருமபுரி, கோயம்புத்தூர்ல தான் நேரில் போயிட்டு கூட வாங்கிக்கோங்க. ஓகே,
தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய கண்டென்ட் கொண்டு வரதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.